அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அக்பர் விலாக். இட்ஸ் யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விலாக் தான் பார்க்க போறோம். ஸோ அஃபானுக்கு வந்துட்டு லீவ் விட்டுட்டாங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு. ஸோ ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு வந்துட்டு எல்லாரும் கிளம்பியிருந்தாங்க. ஸோ மதுரைக்கு போகிற ட்ராவல் விலாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் வந்துட்டு நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதில் பெருசாக ஒன்றும் இருக்காது. என்னோட புக்ஸை வந்துட்டு நான் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி ட்ரெஸ் அதெல்லாம் வந்துட்டு அம்மாவும் எங்கள் நாசரமாவும் வந்துட்டு சேர்ந்து எடுத்து வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு எனக்கு என்னென்ன தேவையோ இங்கே போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஆக்குப்பைங்காக வச்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த புக் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒன்ஸ் அப்பான் அ ப்ரோக்கன் ஹார்ட் சீரீஸ். இதில் வந்துட்டு 3 புக் இருக்கும். ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரே கதை வந்துட்டு 3ஆ ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அந்த புக்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் புக் முடிச்சிட்டேன் ஊரில் இருக்கும்போதே. இருந்தாலும் எடுத்து வச்சுருந்தேன், இங்கே போர் அடிச்சிச்சுன்னா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செகண்ட் புக்கில் வந்துட்டு பாதி முடிச்சிருந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 2 நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ போர் அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மதுரையிலிருந்து தான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு ஃபஜ்ரோட 4 மணி அந்த மாதிரி வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அன்றைக்கி நைட்டு தான் வந்துட்டு எனக்கு கிளம்புறதுக்கான ஐடியாவே இல்லை, வர்றதுக்கும் பிடிக்கவே இல்லை. ஸோ சரி ஏதோ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திங்ஸ் இதை மட்டும் எடுத்து வச்சேன். ஸ்பெஷலாக வந்துட்டு வேறு எதுவும் நான் எடுத்து வைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி மறுநாள் காலையில் 4 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தாண்டியா தஞ்சாவூருக்கு முன்னாடியான்னு தெரில, ஒரு பிளேஸில் எப்பயும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த பிளேஸில் நின்றுட்டு கொஞ்சம் டீ குடிக்கிறது, அதுக்கப்புறம் பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் அது மாதிரி ஏதாவது வாங்கணும்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து மதுரைக்கு வந்துட்டு நாங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோம். எங்கள் அம்மாவோட ஊர் அதுன்றதுனால, நிறைய ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்காங்கன்றதுனால. அப்போது வந்துட்டு மதுரைக்கு பஸ்ஸில் போவோம். அப்போ அந்த பஸ்ஸில் வந்துட்டு அந்த ஓல்ட் சாங்ஸ்லாம் போட்டுட்டு 80s சாங்ஸ்லாம் போட்டுட்டு அப்போ போகிறப்போ வந்துட்டு தஞ்சாவூர் தாண்டினதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டினதுக்கப்புறம் வர வியூஸ் வந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து மதுரை வரைக்கும் வர வியூஸ் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஐயம்பேட்டை, கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வர அந்த வியூ வந்துட்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபுல்லாக வீடாக கொச்சன்னு இருக்கும். ஆனால் தஞ்சாவூர் தாண்டினதுக்கப்புறம் வெறும் மரம், எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன வீடு, அதை சுற்றி மரம், அந்த மாதிரி வியூஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஒரு புதுக்கோட்டையை வந்துட்டு தாண்டினதுக்கப்புறம் இல்லை திருப்பத்தூர் கிட்டலாம் வந்ததுக்கப்புறம் மதுரையோட அந்த வைப் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேறு ஊரில் இருந்துட்டு மதுரைக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி மண் வாசனை, அதுக்கப்புறம் காளை மாடு. நம்ம ஊர்லாம் மாடு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு வருவேன் இதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் வந்துட்டு நான் வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பார்த்துடணும், தூங்காமல் வந்துட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இடத்துல நானும் என்னோட அக்காவும் வந்துட்டு சேர்ந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி நிறைய பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போர் அடித்ததுக்கப்புறம் நான் என்னோட பழைய வேலையை வந்துட்டு புக் படிக்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அது மாதிரி வந்துட்டு அம்மாவும் சில இடம் இந்த மரம் சூப்பராக இருக்கே, நிறைய பூ பூத்திருக்கு, நின்று வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கோட்டை, எனக்கு பேர் இப்போ டக்குன்னு மறந்துடுச்சு, நமக்கு வர மாட்டுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேசஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். அது மாதிரி நாங்கள் வந்துட்டு சீக்கிரம் ஒரு 7 மணி 6 மணிக்கிட்டலாம் வந்துட்டோமா. அப்போ வந்துட்டு நிறைய தாமரைலாம் வந்துட்டு அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய இடத்துக்கு குளத்துல வந்துட்டு அதை பிச்சுட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு 8 மணி போல் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு கடையில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி அங்கே வந்துட்டு நல்லபடியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஸ்ப்ரிங்கெலாம் இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அஃபான் போய் அதெல்லாம் விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த கடையில் வந்துட்டு கிண்டர் ஜாய் வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் கேட்டுட்டு இருந்தேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா கொஞ்சம் வந்துட்டு வடை அதெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தான் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் நிறைய வ்ளாக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். கல்யாணத்துக்கு போனது அதெல்லாம் எடுத்திருக்கேன். எனக்கு வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அண்ட் இங்கே எடிட் பண்ணுற மாதிரி சரௌண்டிங்கும் இல்லை. ஸோ நான் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், நிறைய எடுத்து வச்சுருக்கேன் கண்டென்ட். ஸோ வந்துட்டு அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.